கழக பொதுச்செயலர் என்ற முறையில் இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் செல்லாது என்பதை நம்ம உங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாத அந்த குழப்பமான கட்சியை குழப்பக்கூடிய நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துதான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம் தெளிவா. இவர் எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. இதை தயவு நிறுத்திட்டு தயவு செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரிஞ்சு போனவங்க இதுக்கு முன்னாடி நீக்கினவங்க எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி கட்சியை பலப்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்தார்களோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எதற்காக ஆரம்பித்தார்களோ அந்த அடிப்படையில் திமுக எதிர்ப்பு முக்கியம். திமுக நமக்கு ஆகாது. ஆகவே அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு பொதுச்செயலர் அவர்கள் நீக்கின எதுவும் செல்லாது. அவர்களாம் அப்படியே பதவியில் தொடர்வார்கள். எல்லா பதவியில் அப்படியே தொடர்வார்கள்.